உங்களுக்கு காலையில எந்திரிக்கும் போது இடுப்பு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, ஒரு பக்கமா வளைஞ்ச மாதிரி நடக்கிறீங்க, வலி அதிகமா இருக்கு, இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க வலி சரியாகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹிப் ஆர்த்தரைட்டிஸ், இடுப்பு மூட்டு அலர்ஜி அப்படிங்கிற கண்டிஷனா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜேசுதாஸ், ஷாலோம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் இடுப்பு மூட்டு அலர்ஜியை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல், இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து சில டிப்ஸ் மூலயமா சரி பண்ணி, சில அட்வான்ஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலயமா அதை கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷனை தவிர்த்து சரி பண்ணுறது எப்படிங்கிறது சொல்ல போகிறேன். முதலாவதாக இடுப்பு மூட்டு அலர்ஜி, ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் வந்து முக்கியமாக வந்து எதனால வருது? ஹிப் ஜாயிண்ட்டுக்கு மேலே வர்ற குளூட்டியஸ் மசில், பட்டக்ஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த மசிலோட இம்பேலன்ஸ்னாலையும் முக்கியமாக நிறைய ப்ரெஷர் வந்து ஹிப் ஜாயிண்ட்லேயே விழும். அந்த மசில் இம்பேலன்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மேலேருந்து வர உடம்போட வெயிட்டை ஃபுல்லாக அந்த மசிலே வந்து நமக்கு தாங்கி பிடிக்கும், இந்த இடத்துல ப்ரெஷர் விழாது. இது ஒரு காரணம். அது இல்லாமல் ரொம்ப பாடி வெயிட் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இவங்களுக்குலாம் கூட இந்த ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் வந்து பாதிக்கப்படுது. இந்த இடுப்பு மூட்டு அலர்ஜி, ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் வந்து எக்ஸ்ரேல வந்து நல்லாவே தெரியும். எக்ஸ்ரேல வந்து அந்த ஹெட் வந்து அந்த கேப்சூல்ல வந்து நல்லாவே வந்து உள்ள இறுக்கி பிடிச்சிருக்குது நல்லா தெரியும். அந்த இடத்துல கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அந்த கேப்சூலை வந்து நல்லா அழுத்திட்டு இருக்கும். இடுப்பு பூட்டுல வந்து ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது இந்த பால் வந்து இந்த சாக்கெட் கூட நல்லா நெருங்கி அழுத்தமாகி ப்ரெஷர் ஆகி உள்ள கேப்சூல் டேமேஜ் ஆகி வலியும் ஸ்டிஃப்னஸும் இருக்கு அப்படிங்கறது வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி உட்கார்ந்த பொசிஷன்ல வந்து ஒரு காலுக்கு மேல ஒரு காலை தூக்கி போடுங்க. இப்போ அந்த பக்கம் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இப்படி காலுக்கு மேல கால் தூக்கி போடுறப்போ வலியோ ஸ்டிஃப்னஸோ இருக்காது. அதே போல அடுத்த பக்கம் வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த காலை தூக்கி போடுறப்போ ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வலி அதிகமா இருக்கும், ஃபுல்லா தூக்கி போட முடியாது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அதே போல இதே உட்கார்ந்த பொசிஷன்லயே வந்து ஒரு காலை வந்து செஸ்ட் லெவல் வரைக்கும் மடிங்க. இப்படி மடிக்கிறப்போ நல்லா மடிக்க முடியுது அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல இருந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த காலை வந்து நம்ம மடக்கிறப்போ ஃபுல்லா மடக்க முடியாது, அப்படியே மடக்கினாலும் கிராஸா போகும். அப்படி போச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கு, பெயினும் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற கண்டிஷன் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல வந்து தேய்மானம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். முக்கியமா இந்த ஹிப் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நைட்டு தூங்கும் போதுதான் வந்து நிறைய ப்ரெஷர் வந்து அந்த ஹிப் ஜாயிண்ட்ல வந்து அந்த சாக்கெட்டை வந்து பால் வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி உள்ள வந்து நல்லா டேமேஜ் ஏற்படுத்தும். அதனால காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கும், நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும், வலி ரொம்ப தீவிரமா இருக்கும். இது வந்து சில பேருக்கு ஒரு 10 நிமிஷமும் இருக்கலாம், இல்லை 30 நிமிஷமும் இருக்கலாம், இல்லை 1 மணி நேரமும் இருக்கலாம். அப்போ முக்கியமா வந்து அந்த தூங்குற பொசிஷன்ல வந்து அந்த ஹிப் ஜாயிண்ட் அந்த பால் வந்து நல்லா இந்த இடத்துல வந்து அழுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் பண்ணோம்னா அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா ரிலீஸா இருக்கும். உள்ள வந்து நல்ல ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்சும் வந்து நைட்டு தூங்குறப்போ நல்லா கிடைக்கும். அதனால என்ன ஆகும்னா உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து சீக்கிரம் வந்து ஹீலிங் நடக்கும். இப்போ இது போல சைடா படுக்கிறப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட்ல வந்து நல்ல அந்த பால் வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணும். ஏன்னா இப்படி கிராஸா இப்படி படுத்துருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல தான் வந்து தூங்குவாங்க நைட்டு. அப்படி நைட்டு தூங்குறப்போ பாதிக்கப்பட்ட ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்ல ப்ரெஷர் வந்து உள்ள விழுறதுனால அந்த பால் வந்து அந்த சாக்கெட்ல வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணும். ப்ரெஷர் பண்றதுனாலதான் வந்து வலியும் ஸ்டிஃப்னஸும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகும். இதுக்கு தூங்கும் போது 2 முட்டிக்கும் நடுவுல வந்து பில்லோ வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இதை போல சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நல்லா தூங்குறப்போ அந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்லா வந்து ப்ரெஷர் வந்து குறையும். அந்த ஜாயிண்டே வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகும், ஃப்ரீ பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும், ப்ரெஷர் வந்து முக்கியமா அதுல வந்து அதிகமா விழாது. அதனால காலையில எந்திரிக்கும் போது வலியோ ஸ்டிஃப்னஸோ வந்து நல்லாவே குறையும். வலியும் ஸ்டிஃப்னஸும் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அந்த ஜாயிண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னா ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும். அந்த கேப்சூலுக்கு வந்து நல்லா வளவளப்பு தன்மை இருக்கணும். அது வந்து எக்ஸசைஸ் இல்லாம சிம்பிளா சின்ன மூவ்மெண்ட்லயே வந்து சரி செய்யறதுக்கு உண்டானது சொல்றேன். உட்கார்ந்துருக்க டைம்ல வந்து கால்களை வந்து கொஞ்சம் அகலமா வச்சுட்டு மூவ்மெண்ட் வந்து நல்லா கொடுங்க. அது போல காலை வந்து கொஞ்சம் அகலமா வச்சுட்டு இந்த மூவ்மெண்ட் செஞ்சுட்டே இருங்க. நீங்க வந்து ஆபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல வீட்டுல உட்காந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல சும்மா உட்காந்து நீங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மூவ்மெண்ட் நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா உள்ள வந்து நல்ல ஜாயிண்ட்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறையும். குறையிறது மட்டும் இல்லாம
உள்ள வந்து அந்த ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். மூவ்மெண்ட் இஸ் லோஷன். அதாவது மூவ்மெண்ட் தான் வந்து உள்ள வந்து வளவளத்தன்மையும் பசத்தன்மையும் அதிகரிக்கும். அதிகரிக்கிறது செய்யறதுனால உள்ள இருக்க ஜாயிண்ட்ல இருக்க பாதிப்பு வந்து குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும், மூவ்மெண்ட் ஃப்ரீ ஆகும், வலியும் வந்து நல்லா குறையும். இது எல்லா சுச்சுவேஷன்லயும் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது இவ்வளவு நேரம் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. வலி பொறுக்கிற அளவுக்கு மீடியமா அந்த மூவ்மெண்ட்டை வந்து செய்ய செய்ய வலி வந்து நிரந்தரமா குறையும். இப்போ ஆர்த்தரைட்டிஸ்க்கு உண்டான முக்கியமான ரெமெடியை கொடுக்கறது என்னன்னா, இந்த பட்டக்ஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த பட்டக்ஸ்ல வர மசில் குளூட்டியஸ் மீடியஸ், மேக்சிமஸ், மினிமஸ் அப்படின்னு வந்து அந்த 3 மசிலையுமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கும் அந்த மசிலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கும் ஒரு சிம்பிளான மூவ்மெண்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த பட்டக்ஸ் மசில் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உடம்போட வெயிட் ஃபுல்லா வந்து பட்டக்ஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். பட்டக்ஸ் மசில் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த ப்ரெஷர் எல்லாமே டைரக்டா வந்து அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்டான இந்த ஹிப் ஜாயிண்ட்ல தான் விழும். ஹிப் ஜாயிண்ட்ல விழ விழ என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ அதிகமாகாம இருக்கணும் அப்படின்னா அந்த க்ளூட் மசில்னு சொல்ற பட்டக்ஸ் மசிலை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது சிம்பிளா எப்படி செய்யறதுன்னா, படுத்துக்கோங்க. படுத்துட்டு பட்டக்ஸ் ரீஜனுக்கு அடியில வந்து ஒரு பில்லவோ பெட்ஷீட்டோ மடிக்கி வச்சுட்டு நல்ல பட்டக்ஸை வந்து நல்லா சுருக்குங்க, டைட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பட்டக்ஸை வந்து நல்லா டைட் பண்ணுங்க, டைட் பண்ணி விடுங்க. இது செய்யறப்போ தொட தசைகள் வந்து இறுக்கமாக கூடாது. பட்டக்ஸ் மசில் மட்டும் நல்லா சுருக்கி ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. சுருக்குங்க, சுருக்கிட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி விடுங்க. சுருக்குங்க, ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி விடுங்க. பட்டக்ஸ் வந்து நல்லா ஸ்குவீஸ் ஆகணும், நல்லா உள்ள வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்து விடணும். இது வந்து எந்த அளவுக்கு வந்து செய்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வலி குறையும். ரொம்ப வலி எடுக்கிற அளவுக்கு வந்து பட்டக்ஸை வந்து ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணக்கூடாது. 10 செகண்டுங்கிறது உங்களால முடிஞ்சா 20 செகண்ட் பண்ணுங்க, இல்ல 5 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டு எத்தனை ரிப்பீட்டேஷன் உங்களால முடியுதோ பண்ணுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். கேப் விட்டு நீங்க செய்யறப்போ அந்த க்ளூட் மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும், நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகுறதுனால உடம்போட வெயிட்டை வந்து நல்லா க்ளூட் மசில் வந்து ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால வந்து அந்த ஹிப் ஜாயிண்ட்ல வந்து ப்ரெஷர் விழாது, அதனால அந்த ஜாயிண்ட் வந்து இரிட்டேட் ஆகாது. பொதுவாகவே எந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா உடம்பு எப்பவுமே வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும். அந்த உடம்புல இருக்கிற பசத்தன்மை வந்து அந்த ஜாயிண்ட்ல வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகுறதுனால ஜாயிண்ட் வந்து வறட்சியாக போகாம அது எப்பவுமே ஹைட்ரேட்டாக வந்து இருக்கிறதுக்கும் அந்த ஜாயிண்டோட லூப்ரிகேஷன் வந்து சுத்தமாக குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் உதவும். இதெல்லாம் பேசிக்கா வந்து ஹிப் ஆர்த்தரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து செய்யலாம். இது சிம்பிளானதான், எல்லாருமே வந்து நார்மலா கேஷுவலா எந்த டைம்ல வேணா செய்யலாம். இது செய்யறதுனால வந்து வலி குறையும், அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் குறையும், சர்ஜரி வந்து நம்ம இல்லாம மெயின்டைன் பண்ணலாம். அப்படியே எந்த எக்ஸசைஸும் செஞ்சு எந்த டெக்னிக் செஞ்சும் வந்து வலி குறையல, என்ன ஃபாலோ பண்ணியும் பெயின் குறையல, பெயின் கில்லர்ஸ் எடுத்தும் பெயின் குறையல, சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து நீங்களே வந்து உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிசியோதெரபியில் ஆப்ரேஷன் இல்லாமல் இதை சரி பண்ணுறதுக்கு சில ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். எப்படின்னா, அந்த ஹிப் ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக டீகம்ப்ரஸ் பண்ணுவோம். டீகம்ப்ரஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டில் வந்து சில லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சில அட்வான்ஸ்டு கேர் தெரப்பி, ஷாக் வேவ் தெரப்பி, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுக்குறப்போ வந்து உள்ளே வந்து அந்த ஜாயிண்ட் கேப்சூலுக்குள்ளே வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன், ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா நடக்கும். நடக்கிறதுனால உள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து சீக்கிரமே வந்து ஹீலிங் ஆகும், வலியும் குறையும், ஸ்டிஃப்னஸும் குறையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடை வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும். நடையில வந்து பெயின் இருக்காது, நடை வந்து நல்லா நார்மல் ஸ்பீடில் வந்து அவங்க நடக்கிற அளவுக்கு வருவாங்க. இந்த ஹிப் ஆர்த்தரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதனால வந்து உங்களுக்கு வலி வந்து தொடை இடுக்கலையும் தொடக்கி சைட்லையும் வந்து இருந்துகிட்டே இருக்கு. காலையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து நீங்கள் எந்திரிச்சாலும் சீக்கிரம் நடக்க முடியல, ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிறீங்க, ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், இதுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனைக்குல இருந்து நீங்கள் வந்து முழுமையாக ஆப்ரேஷன் இல்லாமல் நிவாரணம் அடைஞ்சு உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு நாங்கள் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக சரி பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.